பழமையான பஞ்சதந்திர கதைகளிலிருந்து வரும் ஒரு அற்புதமான கதை இது. ஒரு கொடூரமும் அகந்தையும் நிறைந்த சிங்கம் காட்டை ஆட்சி செய்தது. அது தினமும் வேட்டையாடி எல்லா விலங்குகளையும் பயத்தில் வாழ வைத்தது. இறுதியில் விலங்குகள் எல்லாம் ரகசியமாக ஒன்று கூடி இதற்கு ஒரு முடிவு காண முடிவு செய்தனர். விலங்குகள் சிங்கத்திடம் கேட்டுக்கொண்டன, தயவு செய்து எங்களை எல்லாம் வேட்டையாடாதீர்கள், நாங்கள் தினமும் ஒரு விலங்கினை உங்கள் குகைக்கு அனுப்புகிறோம். சோம்பேறியான சிங்கம் உடனே சம்மதித்தது. ஒரு நாள் ஒரு சின்ன பயந்த முயலின் வரிசை வந்தது. அது மெதுவாக நடந்து கொண்டே ஒரு புத்திசாலி திட்டத்தை யோசித்தது. முயல் மிகவும் தாமதமாக வந்தது. சிங்கம் பசியில் கோபமாக இருந்தது. அது மிகச் சத்தமாக கத்தியது, என்னடா இவ்வளவு தாமதம் சின்ன உயிரே? நடுங்கிக் கொண்டிருந்த முயல் தலை குனிந்து சொன்னது, அரசே மன்னிக்கவும், என்னை இன்னொரு பெரிய சிங்கம் தடுத்து நிறுத்தியது. அவன்தான் உண்மையான ராஜா என்று சொல்கிறான். அந்த அகந்தையான சிங்கம் கோபத்தில் வெடித்தது. இன்னொரு ராஜாவா? ஏன் காட்டிலா? முடியாதது என்று கத்தியது. என்னை உடனே அவன் இருக்கிற இடத்திற்கு கொண்டு போ. சின்ன முயல் அந்த பெரிய சிங்கத்தை காட்டினுள்ளே கொண்டு சென்றது. அவர்கள் ஒரு ஆழமான இருண்ட கிணற்றை அடைந்தனர். முயல் நடுங்கும் கையால் கிணற்றுக்குள் காட்டி, அரசே, அவன் கீழே ஒளிந்திருக்கிறான், அவன் மிகவும் கொடூரமானவன் என்றது. முட்டாள் சிங்கம் கிணற்றுக்குள் பார்த்தது. அதற்கு தன் கோபமான முகமே பிரதிபலிப்பாக தெரிந்தது. அது கத்தியதும் அந்த கிணறு அதையே எதிரொலியாக திருப்பிக் கொடுத்தது. அதை மற்றொரு சிங்கம் சவால் விடுகிறது என்று நினைத்த அது உடனே கிணற்றுக்குள் குதித்தது. ஒரு பெரிய சத்தத்துடன் அது விழுந்தது. அதுவே அதன் முடிவு. முயல் சிரித்துக் கொண்டு மற்ற விலங்குகளிடம் திரும்பியது. நல்ல செய்தியை பகிர்ந்தது. அதன் பிறகு காடு அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் ஆனது. இதுதான் பஞ்சதந்திரா நமக்கு சொல்லும் அழகான பாடம். எவ்வளவு பெரிய சக்தி இருந்தாலும் புத்திசாலித்தனத்துக்கு முன் அது தோற்கும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், பலத்தை விட புத்தி தான் எப்போதும் வெற்றி பெறும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு கதையோட சீக்கிரம் சந்திப்போம். நன்றி.